வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be. உங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். நியூ வெர்ஷன் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இதில் மேலே இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நார்மலாகவே ஃபைல் மேனேஜருக்கு வந்து ப்ரீசெட்டை இன்புட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து ஃபைல் மேனேஜருக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுறப்ப உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா அப்போ தான் எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ அதனால் ப்ரீசெட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறப்ப நெட்டை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இப்போ இன்புட் ஆன வாட்டி நீங்கள் உங்கள் மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லிரிக்ஸ் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாகவே எல்லாமே செட் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ நம்ம வந்து ஃபோட்டோஸை மட்டும் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் தான் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்கு உங்களோட ஸ்க்ரீனை வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அப்போ தான் வந்து ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஸ்க்ரீனை வந்து நல்லா ஜூம் பண்ணிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். மீதி லிரிக்ஸ் எதுவுமே நீங்கள் தொட வேணாம். ஃபோட்டோஸை கூட நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை தான் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இதெல்லாமே எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணிட்டு அந்த ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான இதை வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இது எஃபெக்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீசெட்டில் நான் செட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் ஃபோட்டோஸை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒர்க் இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து பார்த்து அந்த ப்ரீசெட் வந்து செட் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து நீங்கள் எனக்கு வந்து ப்ரீசெட் ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து அந்த ப்ரீசெட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து நார்மலாகவே நீங்கள் ஃபைல் மேனேஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியல அப்படின்னா தான் அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், வீடியோ லிங்க்கு. ஸோ அந்த வீடியோவை பார்த்து கரெக்டாக வந்து நீங்கள் ஃபைல் மேனேஜருக்கு அந்த இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ப்ரீசெட்டை. அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ரீசெட் லிங்க் கொடுக்கறனால உங்களுக்கு சிம்பிளாக வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு லைக்கை பண்ணணும் சேனலுக்கு. ஸோ அதனால் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணாமல் இருக்கிறவங்க லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒர்க்கை எல்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நான் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே கரெக்டாக புரியும். நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலையும் உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். ஸோ அதனால் வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஃபேஸ் வந்து கவர் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக வந்து அப்போ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து கவர் ஆகலை, ஃப்ரேமில் வந்து செட் ஆகலை அப்படின்னா அந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 19 செகண்ட் ஆடியோ இருக்குது. ஸோ 19 செகண்ட் ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எகைன் டவுட்ஸ் இருந்தால் ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக அந்த பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.